கைஸ் சம்மந்தமே இல்லாமல் வேலையை விட்டு துரத்திட்டாங்க கைஸ். இது நம்ம கம்பெனி ஓனர் சம்மந்தமே இல்லாமல் அதாவது பெரிய கைஸ் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன். அம்மா இன்னைக்கு என்ன டேட்டு? ஐயா நீ வேறு எல்லாம் வந்து வாடகை கேட்பானுங்களே. ஐயோ முதல் காரணம் இந்த மொபைல் காரை வேறு வந்துடுவானே. ஏய் எவடா அது? ஐயோ வந்துட்டான்டா. நீ மொபைல் இமெயில தானே வாங்கியிருக்கிய, காசு கொடு காசு கொடு. அண்ணே நாளைக்கு கொடுத்துட்றேண்ணே ப்ளீஸ்ண்ணே. நாளைக்கு குடிக்கிற? எத்தனை பேர் இந்த மாதிரி வருவீங்க? ஃபோனை கொடு. என்ன படுத்து கொடு தண்ணியில் போட்டுறதுண்ணே, பேக்கெட்டில் மட்டும் வச்சுண்ணே. நான் காசு கொடுத்து வாங்கிடுறேன். இனிமேல் எல்லோரும் வந்துடுவாங்க. நம்ம இன்னும் வந்தோன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அப்படி விட்டுருவாங்க. ஜட்டி முதல் கொண்டு போல. ஏய் நூறுரூவா விட்டு ஏற்றிட போகிறேன். நம்ம போய் ஓரமாக உட்காந்து ஆள வேண்டிதான். கழுவலியா வருது சம்மந்தமே இல்லாமல் துரத்தலாம் கைஸ். என்ன இதெல்லாம் என்ன இது தெரியாமல் இது டீ குடிச்சிட்டு இருக்கும்போது டீ தெரியாமல் பெஞ்சில் ஊற்றிடுச்சு. அதுக்கெல்லாம் போய் சம்மந்தமே இல்லாமல் அழுகையா வருது. எங்கே போய் வருது எங்கேயாச்சும் மூளில் போய் உட்காந்தாலும் கைஸ் வாங்க கைஸ் என்ன பண்ணுறது. மூளில் போய் எங்கேயாச்சும் உட்காந்தாலும் தம்பி இங்க வாப்பா. யாரா அது? நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா? என்னண்ணே தம்பி ஏன்பா அழுவுற? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுண்ணே. தம்பி சொல்லுப்பா, அவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்னால் சரி பண்ண முடியும்ப்பா. என்ன சொல்கிறீங்க? உங்களால் சரி பண்ண முடியுமா? இல்லைண்ணே இது வேலை சம்மந்தமே இல்லாமல் வேலையை விட்டு துரத்திட்டான். இப்போ காசு வேறு வாடகைக்கு கொடுக்கறது முடியல. அவ்வளோதானே. நாங்கள் ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறோம், ஸ்குவிட் கேம்ட்டு. அந்த கேமுக்கு வா. நீ அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நினைக்க முடியாத அளவுக்கு காசு கிடைக்கும். நீ நாளைக்கு காலைல மறக்காமல் பீச்சுக்கு வந்துடு. ஓகே கைஸ் நாளைக்கு காலையிலே ஆயிடுச்சு, வந்துட்டோம். உங்காடா இன்னும் எவனையோ காணோம். சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து வண்டியிலே ஏறேன். என்னண்ணே நீங்கள் முகமூடி போட்டு ஏதோ ரோபோட் ரைஸில் பேசுகிறீங்க. சொன்னால் புரியாது. இல்லை இப்போ நான் மேக்கப் போட ஏப்பா எங்கடா வந்திருக்கேன்? இது என்னடா? இது எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கே இந்த இடம். இன்னும் எல்லாருக்கும் முதுகிலே ஏதோ நம்பர்லாம் எழுதிருக்கு. நம்மளோட முதுகில் நம்பர் இருக்குது 456. இது நம்ம வீடு. வீட்டிலேருந்து வரும்போது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. இதான் நான் என்னடா எல்லாம் கீழே இறங்கி போயிட்டுருக்கீங்க. இந்த காடு மாதிரி இருக்குன்னு சொல்ல வருது. என்னோட பேர் தான் காடு. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் எல்லாருமே இதே ரெண்ட்டு ஒரு இந்த மாதிரி தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதனால இந்த கேம் உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வின் பண்ணுங்க. எடுத்துங்கடா அதெல்லாம் எப்பயும் சொல்லிட்டாங்க. ஓகே எல்லாம் கீழே போயிட்டுருக்காங்க. அங்கே பாருங்க ஒருத்தன் சூச்சு போயிட்டு வரான் போல். அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்காப்புல. சரி இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எப்போ கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியல. வாங்கடா இது எல்லாத்தையும் நக் அவுட் பண்ணுறேன். நக் அவுட்டே இங்கேடா ஃபஸ்ட் ரவுண்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்து இதான் ஃபஸ்ட் ரவுண்டு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பொம்மை பாட்டு பாடும்போது நீங்கள் நிற்கணும், போகணும். அதுவே அந்த பொம்மை பாட்டு பாடாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் நிற்கணும். அதான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. என்ன அங்கே ஒருத்தர் வந்துட்டுருக்கோம். இன்னும் சவுண்டு செத்துட்டியா? ஹெல்மெட் தானடா பண்ணீங்கன்னு சொன்னீங்க, என்னடா செத்துட்டான்? ஐயோ இவங்க என்ன இப்படி இருக்கானுங்க. பச்சைனா சென்றுடு சிவப்பினா நின்றுடு. சவுண்டா கேட்டுட்டு இருக்கு. பச்சைனா சென்றுடு சிவப்பினா நின்றுடு. எப்படி வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் பாருங்க எவ்வளோ பேர் இன்னும் ஃபஸ்ட்லாம் இருக்கானுங்க. டக்குன்னு வாங்கடா, டக்குன்னு வந்தால் தானே முடியும். கைஸ் எல்லாம் நிறைய இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ கம்மியான பேர் தான் இருக்காங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா சவுண்டில் கேட்டுச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க பிக்கி பேங்க்கில் காசு ஏறுது. சவுண்டு நல்லா இருக்கு கைஸ். நான் சூப்பராக எடுத்து. ஓகே அவ்வளோதான். செகண்ட் ரவுண்ட் கூப்பிட்டு போங்கடா. செகண்ட் ரவுண்ட் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாமா?